السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய பேருதவியால் இன்றைய வகுப்பில் முதல் பாடமாக நாம் பார்க்க இருப்பது أخصر المختصرات في الحيوانات والطيور والحشرات المحرمة أكلها. உண்பதற்கு தடை செய்யப்பட்ட விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் தொடர்பான மிக சுருக்கமான நூலை நாம் பார்க்க இருக்கின்றோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த நூல் தொடர்பாக ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லா ஹஃபிதஹுல்லாஹ் அவங்ககிட்ட கேட்டபோது, இந்த நூலில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மூத்த மார்க்க அறிஞர்களின் கூற்றுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அப்போதைய காலகட்டத்தில் காணப்பட்ட விலங்கிற்கான, பறவைகளுக்கான பெயர்கள் இன்றைய காலகட்டத்தில் சில பெயர்கள் இருக்கின்றன, சில பெயர்கள் கிடையாது, மாறிவிட்டன. எனவே அவற்றையெல்லாம் நான் இப்போது உள்ள காலத்துக்கு ஏற்றால் போல் பின்னால் உள்ள பகுதியில் கொண்டு வந்திருக்கின்றேன். இது மிக முக்கியமாக தேவையானது. இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுக்கு இது ரொம்பவும் தேவையானது. ஏனென்றால் பல மக்கள் என்ன செய்யறாங்க சொன்னால், அறியாமல் பல உயிரினங்களை என்ன செஞ்சுறாங்க, சாப்பிட்டு விடுகிறார்கள். ஆனால் அது ஹராமாக்கப்பட்டதாக இருக்கிறது. எனவே இது மிக அவசியமான ஒரு புத்தகம், கண்டிப்பாக படித்து மக்கள் பயனடைய வேண்டும் என்ற விஷயத்தை கூறினார்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஷேக் அவர்கள் கூறிய கூற்றிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடம் என்னவென்றால், மாஷா அல்லாஹ், நாம் இன்றைய ஃபித்னாக்கள் அதிகமாக காணப்படக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் சிறந்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்த அறிஞர்களின் கூற்றுகளை நாம் இப்போது படிக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா ஷேக் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் இன்னும் முன் சென்ற நல்லோர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இமாம்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. அவர்களுடைய மன்னரைகளை விசாலப்படுத்துவானாக. ரஹிமஹுமுல்லாஹ். போன வாரம் நாம் இமாம் மாலிக், இமாமுல் மதீனா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவுடைய கூற்றை நாம் பார்த்தோம். இந்த இடத்தில் எனக்கு ஒரு சிறிய ஒரு கருத்து ஏற்பட்டது. இன்றைய காலகட்டத்தில் மக்கள் இப்போ வாழக்கூடிய ஃபித்னாவில் அகப்பட்டு இருக்கக்கூடிய, ஆனால் பேச்சாற்றலில் மக்களுக்கு மத்தியில் மிக பிரபலியமாக காணப்படக்கூடிய சில மனிதர்கள் இந்த இமாம்களை எல்லாம் சாடி திட்டி தங்களுடைய கருத்துக்களை என்ன செய்கிறார்கள், மக்களுக்கு மத்தியில் பரப்புகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இவர்களுடைய கூற்றுகளை விட மிகவும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த எங்கள் இந்த இமாம்களுடைய கூற்றானது, குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படாத கூற்றானது, மிகவும் ஏற்றமானது, மிகவும் நமக்கு பயனுள்ளது. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போது உள்ள மக்களை விட பாதுகாக்கப்பட்டவர்கள். 1000 ஆண்டுகளாக அவர்கள் மீது ஒரு இழுக்கை கூட நாம் காண முடியாது. இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹை பற்றி யாராவது இழுக்கு சொல்ல முடியுமா? இமாமுல் மதீனா, ஆட்சியாளர்களுக்கு மத்தியிலும் மிக நீதமாக நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். இமாமுல் மதீனா இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். செல்வத்திற்கெல்லாம் ஆசைப்படாத இமாம்கள், கல்வி கற்று அதை செயல்படுத்தி மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதில் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் தான் இந்த இமாம்கள் அனைவரும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அந்த இமாம்கள் கூறிய கூற்றை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஹதீஸுக்கு, சஹீஹான ஹதீஸுக்கு மாற்றமாக எங்களுடைய கூற்று இருக்குமையானால்
அதை எடுத்து கொள்ளாதீர்கள் என்று இந்த இமாம்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். قال الإمام مالك رحمه الله وأصحابه المالكية. அப்படின்னு சொன்னா இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் காட்டிய அந்த மார்க்க சட்டங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் அவர்களும் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களும் கூறக்கூடிய கூற்று என்னன்னா, லா யுக்கலு ஷைஉம் மின் சிபாஇல் உஹூஷி குல்லிஹா. வன விலங்குகள் வன விலங்குகள் அனைத்தும் சாப்பிடப்படாது. எந்த ஒன்றும் சரி, வனவிலங்கு கீரி கிழித்து மாமிசங்களை உண்ணக்கூடிய வன விலங்குகளில் எந்த ஒன்றும் சாப்பிடப்படாது. வலல் ஹிர்ரில் வஹ்ஷி வலல் அஹ்லி. ஹிர்ருண்டா பூனை. பூனைக்கு பல பேர் இருக்குது, பின்னால நாம அது தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். வஹ்ஷி காட்டு பூனை, அஹ்லி வீட்டு பூனை. காட்டு பூனையாக இருந்தாலும் சரி அல்லது நாட்டு பூனை, ஊரில் வாழக்கூடிய நாட்டு பூனையாக இருந்தாலும் சரி சாப்பிடுவது கூடாது. ஏனென்றால் இந்த பூனை சபுன் வன விலங்கை சார்ந்ததாகும், வன விலங்குகளின் வகையில் உள்ளதாகும். வலா யுக்கலு தபுஉ. தபுஉம் சாப்பிடப்படாது. தபுண்டா என்ன அப்படின்ட்டு போனாரும் தங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது இதை பற்றி மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்லாஹ் இதை பார்த்து அர்த்தத்தை கூறிய உஸ்தாத் அவங்களுக்கு எல்லாம் அருள் புரிவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கழுதை புலி. தபுன்னா தமிழில் அதுக்கான அர்த்தம் என்ன? கழுதை புலி. இதெல்லாம் சாப்பிடக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. கழுதை புலி. அதே போல போன வகுப்பில் பர்புக்கு அர்த்தம் தெரியவில்லை என்று கூறினோம். ஷேக்கிட்ட பர்பை பற்றியான அர்த்தத்தை கேட்டேன். பர்புன்னா என்னன்னு சொன்னாங்க. அப்போதான் சொன்னாங்க, இதெல்லாம் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய காலகட்டத்தில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொன்ன வார்த்தை. இப்போது இந்த பர்பினுடைய வார்த்தைகள் எல்லாம் இப்போது உள்ள காலகட்டத்தில் மாறிவிட்டது, அல்ல அந்த விலங்குகள் காணப்படுவது அரிதாகிவிட்டது. அப்பெல்லாம் குடியிருப்புகள் இந்த அளவுக்கு விசாலமாகவில்லை. அப்ப காடுகள் அருகிலே இருந்தன, நிறைய விலங்குகள் காணப்பட்டது என்ற கருத்தை முன்வைத்தார்கள். சாலப் திபுனா ஓனாய், சாலப்னா நரி. நரியும் சாப்பிடுவது கூடாது, தர்பும் சாப்பிடுவது கூடாது. தர்புனா என்ன அப்படின்னு சொன்னா, தர்பு என்பது தேன் வலை கரடி. இதான் தர்பு. தேன் வலை கரடி என்று தமிழில் அதற்கு சொல்லும். இந்த தர்பும் என்ன செய்யப்படாது? சாப்பிடப்படாது, சாப்பிடுவது கூடாது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதெல்லாம் போன வகுப்பிலே நாம அடிக்குறிப்புகளை பார்த்து விட்டோம். சரி. وقال المالك وقال الإمام مالك رحمه الله. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். ரஹிமஹுல்லா என்று சொல்லுங்கள். கண்டிப்பாக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா மிகவும் சிறந்த அறிஞராக இருக்கிறார்கள். வகுல்லு மா எஃப்தரிசு. திரும்பவும் நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவங்க தாபிஊன்களில் உள்ளவர்கள். அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா சிறந்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்த இமாம். அவர்கள் கூறுகிறார்கள், வகுல்லு மா எஃப்தரிசு. வேட்டையாடி, வயக்குலுல் லஹ்ம மாமிசங்களை உண்ணக்கூடிய, வலா யர்அல் கலஅ புற்பூண்டுகளை உண்ணாத அனைத்தும் ஃபஹுவ சபுன் அது வன விலங்குகளாகும். லா யுக்கலு அது என்ன செய்யப்படாது? சாப்பிடப்படாது. ஒன்னாவது அடிக்குறிப்புல நகலஹு அன்ஹு இப்னு அப்துல் பர் அல் மாலிகி ரஹிமஹுல்லாஹ் ஃபித் தம்ஹீத் என்ற நூலில் குறிப்பிடுகிறார்கள். பக்கம் 1 பாகம் 1 சஃபா 154. ரிவாயத் இப்னு அப்துல் ஹக்கம். பாரக்கல்லாஹ்.
குல்து அஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லா ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். குல்து நான் கூறுகிறேன் என்றால் ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லா ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். வலம் யஹுஸ்ஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபுஅம் மின் சபுஇன். வன விலங்குகளிலிருந்து எந்த ஒரு வன விலங்கையும் நபி அவர்கள் என்ன செய்யவில்லை, குறிப்பிடவில்லை. இந்த வன விலங்கு சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது என்று நபி அவர்கள் என்ன செய்யவில்லை, குறிப்பிட்டு சொல்லவில்லை. எனவே ஃபகுல்லு மா வகா அலைஹி இஸ்மு சபுஇன், வன விலங்கு என்ற பெயரை பெறக்கூடிய அனைத்துமே ஃபஹுவ தாஹிலுன் தஹ்த நஹி, விலக்கப்பட்ட விலங்கில் வந்துவிடும். அலாமா யூஜிபுல் ஹிதாப், நபி அவர்கள் சொன்ன சாப்பிடக்கூடாது என்று கூறிய அந்த வார்த்தையில் தடை செய்யப்பட்ட விலங்குகளுக்கு கீழ் வன விலங்கு என்ற பெயரில் இடம்பெறக்கூடிய அனைத்து விலங்குகளும் வந்துவிடும் என்று ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லா ஹஃபிதஹுல்லாஹ் கூறுகிறார்கள். அவர்களுடைய கூற்றிற்கு ஆதாரமாக அவங்க எடுத்தது என்னன்னு சொன்னா, உங்குர் அத்தம்ஹீத லிபினி அப்துல் பர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், இப்னு அப்துல் பர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய தம்ஹீத் என்ற புத்தகத்துல ஜில்து 1 சஃப்ஹா 155 பார்க்க சொல்றாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். وقال الإمام مالك رحمه الله, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் பற்றி இன்னொரு தகவலை தெரிந்து கொள்ளுங்கள். இவங்க யாரு தெரியுமா? இவங்க இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹுடைய ஆசிரியர். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், லா யுக்கலு குல்லு தி நாபின் மினஸ் சிபாஇ, வன விலங்குகளில் கோரை பற்கள் உடைய அனைத்தும் சாப்பிடப்படாது. வன விலங்கு அதுல கோரை பற்கள் இருக்குன்னா அது என்ன செய்யக்கூடாது, சாப்பிடுவது கூடாது. நகலஹு அன்ஹு இப்னு அப்துல் பர் அல் மாலிகி ரஹ்மஹுல்லாஹ் ஃபி தம்ஹீத் என்ற நூல்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ரிவாயத் இப்னு வஹப் அவர்களுடைய அறிவிப்பு. அடுத்து وقال الإمام أبو حنيفة رحمه الله, இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். இமாம், மிக சிறந்த இமாம் அவங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்ம பகுதியில் சில அறிவியினர்கள் இந்த இமாம்களை எல்லாம் சாடுகிறார்கள். சில மக்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறார்கள், சில நபர்கள் இந்த இமாம்களை சாடுகிறார்கள். இரண்டு நிலையுமே தவறு. சரியானது என்ன அப்படின்னு சொன்னா, இமாம்களை மதிக்க வேண்டும். இமாம்கள் கூறிய கூற்றுகள் குர்ஆன் சுன்னாவிற்கு உடன்பட்டதாக இருக்குமையானால் அதை எடுத்து பின்பற்ற வேண்டும். குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமாக இருக்குமையானால், சுன்னாவிற்கு மாற்றமான கருத்தை கூறியிருப்பார்களேயானால் அதை நாம் விட்டுவிட வேண்டும். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் மற்றும் வஸ்ஹாபுல் ஹனஃபியத்து, இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் காட்டி கொடுத்த ஃபிக்ஹ் சட்டங்களை அறிந்த அறிஞர்கள் அவர்களும் அல்லது அவர்களுடைய தோழர்கள் அல்லது அவர்களிடம் கல்வி பயின்ற மாணவர்கள் கூறுகிறார்கள், ذُنَّابِ مِنَ السِّبَاعِ الْمَنْهِيِ عَنْ أَكْلِهِ, உண்பதற்கு தடை செய்யப்பட்ட வன விலங்குகளில் கோரை பற்கள் உடையவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போடுறாங்க. ஒன்னாவது அல் அசது, சிங்கம். இரண்டாவது ஓநாய். ரெண்டுமே என்னதான், ஓநாய். நமிரு, நமிருன்னு சொன்னா புலி. நமிருன்னா என்னது, புலி. ஃபஹத்னா சிறுத்தை. இது புலி, இது சிறுத்தை. இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை அப்படியே தமிழாக்கம் பண்ணி நம்ம அனுப்ப பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினா. அதே போல வத்தஅலபு, நரி. தஅலபுன்னு என்னது, நரி. தபு பார்த்துட்டோம், கழுதை புலி. கல்புன்னா நாய். வசின்னௌரு, சின்னௌருன்னா பூனை. ஹிர்னாலும் பூனை,
கித்துனாலும் பூனை, சின்னௌருனாலும் பூனை, தெரிந்து கொள்ளலாம். சின்னௌர் அல் பர்ரியூ வல் அஹ்லியூ. பர்ரின்னு சொன்னா காட்டில் வாழக்கூடிய பூனை, அஹ்லின்னு சொன்னா நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய குடியிருப்புகளில் வாழக்கூடிய பூனை. அடுத்து வல் வபுரு, வபுருன்னு சொன்னா அல் வபுரு, வபுருன்னு சொன்னா இதான் குளம்பு நக முயல். அதனுடைய குளம்புல என்ன இருக்கும்? நகம் இருக்கும். குளம்பு நக முயல் என்று தமிழில் சொல்லப்படும். ஆங்கிலத்தில் ராக் ஹைரெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதான் அது. முயல் போல இருக்கும், ஆனா அதனுடைய கலர் மாற்றமாக இருக்கும், குணங்களும் மாற்றமாக இருக்கும். குளம்புல நகை இருக்கும். குளம்புல என்ன இருக்கும்? வறண்டக்கூடிய நகம் இருக்கும். குளம்பு நக முயல் என்று சொல்லப்படும் வபுர். இந்த வபுரும் உண்பது என்னது? ஹராம். வபுர் வபுன் இர்ஸ், வபுன் இர்ஸ், இப்னு இர்ஸ் சாப்பிடுவது கூடாது. இப்னு இர்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா இப்னு இர்ஸ், இப்னு இர்ஸ் என்பது அகவெள்ளை மரநாய். அகவெள்ளை மரநாய். இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லப்படுது, ராசகீரி என்றும் மரநாய் என்றும் உண்டு. இதற்கெல்லாம் ஆங்கிலத்தில் வீசல் என்று சொல்லப்படுது. வீசல் இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய அகவெள்ளை மரநாய். இதெல்லாம் நம்ம ஊர் பகுதிகளில் இந்த குறவர்கள்லாம் இதை சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியான விலங்கையெல்லாம் உடனே பிடிச்சு சாப்பிடுவாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆனா முஸ்லிம்களில் இந்த சட்டம் அறியாதவங்க கூட இந்த தவிர செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். அல்லாஹ் பாதுகாப்பானா. எனவே இந்த மாதிரியான விலங்குகள் சாப்பிடுவது கூடாது. ஏனென்றால் இவைகள் அனைத்தும் சபுஉம் மின் சிபாஇல் ஹவாமி, தொல்லை தரக்கூடிய. ஹவாம் அப்படின்னு சொன்னா தொல்லை தரக்கூடிய என்ற அர்த்தமாகும். தொல்லை தரக்கூடிய வன விலங்குகளில் உள்ளதாகும். இதுல எதுவுமே தொல்லை தராது கிடையாது, எல்லாம் தொல்லை தரக்கூடியது. தொல்லை தரக்கூடிய வன விலங்குகள். وقال الإمام أبو يوسف, நாங்க ஓதும் காலத்தில் இமாம் அபு யூசுப் ரஹிமஹுல்லா அவங்கள பற்றி நாங்க அதிகமாக அவங்க பேரை பார்ப்போம். இப்போதான் அதை நாம இப்ப படிக்கக்கூடிய ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். وقال الإمام அபு யூசுப் ரஹிமஹுல்லா, இவங்க யாருன்னு சொன்னா இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களிடமிருந்து கல்வி பயின்ற மாணவர். சுப்ஹானல்லாஹ். இன்னொரு சிறப்பு என்னன்னா, இவங்க யாருன்னு சொன்னா இமாமு அஹ்லி சுன்னா, அஹ்லு சுன்னாவுடைய இமாம் ஆகிய இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய உஸ்தாதாக இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் கூறுகிறார்கள், இவங்கெல்லாம் சிறந்தவங்க. இன்றைய காலகட்டத்தில் காணப்படக்கூடிய மார்க்கத்தில் பல ஃபித்னாக்களை ஏற்படுத்தக்கூடிய விதஅத்துவாதிகளை விட அவர்களிடத்தில் காணப்படக்கூடிய பேச்சாளர்கள் அவர்களை விட இவர்கள் மிக சிறந்தவர்கள். இவர்கள் கூறுகிறார்கள், இமாம் அபு யூசுப் ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், சிஞ்சாப் அப்படின்னு சொன்னா அனில். சிஞ்சாப்னு என்ன மீனிங்? அனில். சிஞ்சாப், சிஞ்சாப்னு சொன்னா அணில். ஊர்கள்ல அதிகமாக காணப்படுது. இத சில மக்கள் என்ன செய்யறாங்க? சாப்பிடுறாங்க, பிடிச்சு சுட்டு சாப்பிடுறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதுவும் வனவிலங்கை சார்ந்ததுதான். இது உண்ணப்படக்கூடிய ஒன்று கிடையாது. சிஞ்சாப், அணில். சிஞ்சாப்னா மீனிங் என்ன? அணில். அதே போல ஃபனக், ஃபனக் என்பது இது ஒரு நரி வகை சார்ந்தது. இதான் ஃபனக். ஃபனக் ஃபென்னிக் ஃபாக்ஸ்ன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபனக்கும் இந்த அதாவது நரி வகையை சார்ந்த சிறிய இந்த மாதிரி ஆக இருக்கக்கூடிய நரி, ஃபனக் நரி என்று கூட சொல்லலாம். இங்கிலீஷ்ல ஃபென்னக் ஃபாக்ஸ்ன்னு சொல்றாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த விலங்கு இவை அனைத்தும் சின்னௌர், சின்னௌர்னு சொன்னா பூனை. கித்து, ஹிர் எல்லாமே பூனை தான். வசின்னௌர் பூனை. குல்லு தாலிக்
இவை அனைத்தும் சபுன் வன விலங்குகளாகும். மிஸ்ல தலபி வப்னி இர்ஸ், நரி மற்றும் இப்னு இர்ஸை போல. இப்னு இர்ஸ் என்பது நாம பார்த்தோம், அது என்னது? மரநாய், அகவெள்ளை மரநாய். அகவெள்ளை மரநாய்க்கு பேர் என்னது? இப்னு இர்ஸ். இப்னு இர்ஸ் போன்ற வகையை சார்ந்ததுதான் இது சின்ஜாபு, அணில், ஃபனக், அந்த ஃபனக் என்ற அந்த நரி, சின்னோர், பூனை, இவை எல்லாமே. وقال الإمام ابن القطان رحمه الله في الإقناع என்ற நூலில் கூறுகிறார்கள், பாகம் 1 பக்கம் 109 கூறுகிறார்கள், وأجمعوا على تحريم كل ذي ناب من السباع. وأجمعوا அறிஞர்கள் ஒன்றுபட்டுள்ளார்கள், على تحريم كل ذي ناب من السباع, வன விலங்கில் கோரை பற்கள் உடைய அனைத்தும் உண்பது ஹராம் என்பதில் அனைத்து அறிஞர்களும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள் என்ற செய்தியை இமாம் இப்னு கத்தான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இக்னா என்ற நூலில் குறிப்பிடுகிறார்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். وقال العلامة الشيخ ابن باز رحمه الله في الفتاوى نور على الدرب என்ற ஃபதாவா மார்க்க தீர்ப்பிலே அவர்கள் கூறுகிறார்கள் என்ற நூலில் ஜில்து 5 பக்கம் 13 கூறுகிறார்கள், அம்மஸ்ஸிபா, வன விலங்கு, ஃபஹிய நஜிசத்து, அது நஜிஸாகும், வல துபிஹத், அது அறுக்கப்பட்டாலும் சரி. ஒருவர் அப்படியே என்ன செய்யறாங்க, ஒரு அணிலை கொண்டுட்டு வந்து அதை பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுத்து வைக்கிறாங்க, நல்லா சமைத்து வைக்கிறாங்கன்னா சாப்பிடலாமா அப்படின்னா சாப்பிடக்கூடாது. அது அறுக்கப்பட்டாலும் சரி, அதை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அணில், இப்னு இர்ஸ், மரநாய், இது போன்ற வகைகள். அதே போல நல்லா எலிய கொண்டு வந்து அறுத்து, நம்ம ஊர்களில் சில மக்கள்லாம் எலிய சாப்பிடுறாங்க, எலிய அறுத்து வைக்கிறாங்க, சாப்பிடலாமா அப்படின்னா சாப்பிடக்கூடாது, அல்லாஹ் பாதுகாப்பான. பிஸ்மில்லா சொல்லி அறுத்ததாங்க சாப்பிடுங்கன்னா அப்படி சொன்னாலும் ஹராம், சாப்பிடக்கூடாது. வகால் அல் இமாம் இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லாஹ், இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், ஃபில் முஹல்லா பில் ஆதார் என்ற நூலில், வலா யஹில்லு அக்குலுல் அதிரதி, இந்த விட்டைகளை, சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு இது ஒரு பிரச்சனையா நம்ம பகுதிகளில் காணப்படுது. அதிரா அப்படின்னு சொன்னா கால்நடைகளுடைய மலம், கால்நடைகளுடைய மலம், மனிதனுடைய மலம், உயிரினங்களின் மலத்துக்கு பெயர் என்ன? அதிரா, மலம், கழிவு, ஆய் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய அந்த ஒன்றுக்கு, அந்த மலம், மனிதனுடைய கழிவு, கால்நடைகளுடைய கழிவு, இவற்றுக்கு பெயர்தான் அதிரா. இந்த அதிராவை சாப்பிடுவது கூடாது, அதிராவை சாப்பிடுவது கூடாது. மலம், ஜலம் எல்லாமே டோட்டலா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நாம நன்றி செலுத்தணும். அல்லாஹுடைய இந்த மார்க்கம் நமக்கு எது நல்லதோ அதை போதிக்கிறது, எது கெட்டதோ அது கூடாது என்று விளக்குகிறது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். எவ்வளவு தெளிவான ஒரு விஷயம் பாருங்க. வலா யஹில்லு அக்லுல் அதிரா, மலத்தை சாப்பிடுவது கூடாது. வலா ஷைஇன் மினஸ் சிபாஇ தவாத்தில் அன்யாப், நாபுக்கு பன்மை அன்யாப், நாபுன்னா கோரை பல்லுன்னு படிச்சோமா இல்லையா? இது கோரை பற்கள் உடைய வன விலங்குகளில் எதுவும் சாப்பிடக்கூடாது. வலல் அக்லுல் கல்ப், நாயை சாப்பிடுவதும் கூடாது. அப்படின்னா விளங்கணும், சில யாராவது நாயை சாப்பிடுறாங்க, நாயை ஏதாவது ஒரு மாதிரியை செஞ்சு விற்கிறாங்கன்னு சொன்னா சாப்பிடவே கூடாது. நாயை வாங்குவது, விற்பது, வளர்ப்பது எதுவுமே கூடாது. நாய் விற்ற பணத்தை வாங்குவதும் கூடாது, அதை சாப்பிடுவதும் கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பான. வல்ஹிர், பூனை, பூனை சாப்பிடுறது கூடாது. பூனை திரும்ப நம்ம சொல்றோம், நினைவுபடுத்துறோம், பூனை வாங்குறது, விற்பது கூடாது. இதான் இன்னைக்கு நடக்குது. ரொம்ப டிசைனான பூனைகளை வாங்கி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதை போட்டி போட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு போட்டுக்கிட்டு ஒரு ரூமு, அதுக்கு போட்டுக்கிட்டு பெட்டு. அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர்,
நல்ல விஷயத்துக்கு செலவு செய்யறதுக்கு ஷைத்தான் ஏழ்மை வந்துடும், வறுமை வந்துடும்னு நல்ல பயமுறுத்தாட்டி வச்சிருக்கிறான் இந்த மாதிரியான செல்வந்தர்களை. இந்த மாதிரியான வீணுக்கு நிறைய செலவு செய்யறான். அதுக்கு ஷைத்தான் நல்லா தாராளமா செலவு செய்யறதுக்கு அவங்களுக்கு நல்லா வழிகாட்டுறான். அதைத்தான் பின்பற்றுறாங்க. ஆனா நல்ல விஷயத்துக்கு செலவு செய்யறதுக்கு முன் வருவதே கிடையாது. அதுக்கு ஏழ்மை வந்துவிடும் என்ற பயத்தை போட்டு வச்சிருக்கான் ஷைத்தான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சரி, வலா அக்குலில் கல்பி வல் ஹிர், நாயை சாப்பிடுவதும் கூடாது, பூனையை சாப்பிடுவதும் கூடாது. அல் இன்சி வல் பர்ரி, மனிதர்களுடன் வாழக்கூடிய பூனையை சாப்பிடுவதும் கூடாது. வல் பர்ரி, அதே போல காட்டில் வாழக்கூடிய பூனை, சவான் எந்த பூனையா இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடுவது கூடாது. வல தஅலபி, நரியை சாப்பிடுவதும் கூடாது. வகாலல் இமாமு இப்னு முன்திர் ரஹ்மஹுல்லாஹ் ஃபில் இஷ்ராஃப் என்ற நூலில் ஜில்து 1 சஃப்ஹா 392 கூறுகிறார்கள், வபி ظاهிரி ஹபரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியின் வெளிப்படையான நிலையை கொண்டு நாம் நகூலு கூறுகிறோம், ஃபி தஅலபி நரியுடைய விஷயத்திலே, வஹுவ சப்உன், அது வனவிலங்கு, தாஹிலுன் ஃபி ஜும்லத்தி ஸிபாஇல்லதி நஹா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த ஒட்டுமொத்த வனவிலங்குகளில் நரியும் வந்துவிடும், அதுவும் வனவிலங்கு என்று விவரிக்கிறார்கள். இதெல்லாம் அவங்க அந்தந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட மார்க்க சட்டங்களில் பிரச்சனைகள், அதாவது இந்த நரி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்ற பிரச்சனைகள் மக்களுக்கு மத்தியில் வரும்போது இந்த இமாம்கள் இந்த மாதிரியான நபியவர்களுடைய கூற்றிலிருந்து ஃபத்வாவை கொடுத்திருக்கிறாங்க. وقال الإمام ابن حزم رحمه الله في المحلى في الآثار என்ற நூலில் ஜில்து 6 பாகம் 6 பக்கம் 73 கூறுகிறார்கள், ولا يحل أكل شيء من الحيات. ஹய்யத்துன் அதனுடைய பன்மைதான் ஹய்யாத். ஹய்யத்துனா பாம்பு. பாம்புகளில் எந்த ஒன்றும் சாப்பிடுவது கூடாது. நம்ம சில இடங்கள பாம்பு சாப்பிடுறாங்க. ஏற்கனவே சொன்ன ஒரு கூற்று தான், சீன தேசம் சென்றால் அங்கு பாம்பு சமைத்து வைக்கப்படுகிறது என்று சொன்னால், நடுத்துண்டு எனக்கு என்று அங்கே உட்கார்ந்து விடு, உட்கார்ந்து சாப்பிட்டு விடு என்று ஒரு வார்த்தைகளை கூறுவார்கள். ஆனா அது சரியானது கிடையாது, தவறு. எங்க போனாலும் நமக்கு என்ன செய்யக்கூடாது, நல்ல உணவு இருக்கும், நல்லதுதான் சாப்பிடணும். எது மனிதனுக்கு அருவருப்பாக, அது அசிங்கமாக தடை செய்யப்பட்டதா இருக்குது, அதை சாப்பிடக்கூடாது. நல்ல பொருளை தான் நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடணும். பாரக்கல்லாஹு ஃபீக். வலா யஹில்லு அக்லு ஷைஇ மினல் ஹய்யாத், பாம்புகளில் எந்த ஒன்றையும் சாப்பிடுவது கூடாது. வலா அக்லு ஷைஇ மின் தவாத்தில் மகாலிபி மினத் தைர், பறவைகளில் கோரி கிழிக்கக்கூடிய, அதாவது கவ்வி அதை கிழித்து சாப்பிடக்கூடிய நகங்களுடைய, சாதாரண நகம் உள்ள, இப்போ கோழியா இருக்குது அதுக்கு நகம் இருக்கும், அந்த நகம் இல்லை, நகம் பெருசா இருக்கும், அதை வைத்து அதை ஒரு உயிரினத்தை அப்படி கவ்வி பிடித்து கோரி கிழித்து சாப்பிடக்கூடிய நகங்கள், அதை ஷேக் பின்னால விவரிக்கிறாங்க. சரிங்களா? இப்படியான நகங்கள் உடைய பறவைகளில் எந்த ஒன்றும் சாப்பிடுவது கூடாது. அழகான ஒரு காயிதா. وقال الحافظ, இவங்கெல்லாம் ஹாஃபிஸ் இமாம்கள், இப்னு அப்துல் பர் ரஹ்மஹுல்லாஹ் ஃபி தம்ஹீத் என்ற நூலில் கூறுகிறார்கள். குரங்கை பற்றி கூறக்கூடிய ஒரு செய்தி, இந்த பக்கத்தோட நாம நிறுத்திக் கொள்ளலாம். ஜில்து 1 பக்கம் 157 கூறுகிறார்கள், லா அஅலமு பைன உலமாஇல் முஸ்லிமீன் ஹிலாஃபன் அன்னல் கிர்த லா யுக்கல், குரங்காகிறது சாப்பிடக்கூடாது என்ற விஷயத்தில் முஸ்லிம்களின் அறிஞர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு கருத்து முரண்பாட்டையும் நான் அறியவில்லை என்று இமாம் அல் ஹாஃபிஸ் இப்னு அப்துல் பர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தம்ஹீத் என்ற நூலில் கூறுகிறார். எனவே வலா யஜூஸ் பைஉஹு, குரங்கை விற்பது கூடாது. குரங்கை விற்பது கூடாது. நம்ம ஊர்கள்ல நாம பார்க்கலாம், குரங்க ஒரு சமூகம் வணங்குது, இன்னொரு சமூகம் குரங்கை விளையாட்டு பொருளாக அதை துன்புறுத்தி அதை வைத்து துன்புறுத்தக்கூடிய நிலையை மேற்கொள்கிறார். இதெல்லாமே கூடாது.
வலா யஜூசு பைஉஹு, குரங்கை விற்பது கூடாது. லிஅன்னஹு, ஏனென்றால் குரங்கு மிம்மா லா மன்ஃபஅத ஃபீ, அதுல எந்த ஃபாயிதாவும் கிடையாது. குரங்குல ஏதாவது ஃபாயிதா இருக்குதா? ஒரு ஆட்டுக்குட்டி வாங்குறோம்னா அதுல ஃபாயிதா இருக்குது, மாமிசத்துக்கு பயன்படுத்தலாம். ஒரு மாடை வாங்கினா அதுக்கு பால் தரும், பசுமாடு பால் தரும், குட்டி பெற்றெடுக்கும், அதன் மூலமாக நிறைய பயன்கள் இருக்குது. குரங்குல ஏதாவது பயன் இருக்குதா? அதை தான் இமாம் கூறுகிறார்கள். லிஅன்னஹு மிம்மா லா மன்ஃபஅத ஃபீஹி, குரங்கில் எந்த பயனும் கிடையாது. வமா அலிம்னா அஹதன், யாரிடமிருந்தும் நாம் அறியவில்லை, அர்ஹஸ ஃபி அக்லிஹி, குரங்க சாப்பிடலாம் என்று சலுகை தரக்கூடிய எந்த ஒரு மனிதரையும் நாம் பார்க்கவில்லை. அதே போல வல் கல்ப், கல்பு நாயும் சாப்பிடுவது கூடாது. வதுன்னாபி, கோரை பற்களுடைய விலங்கு, குல்லுஹா இந்தி மிஸ்லு, அனைத்துமே என்னிடத்தில் தடை செய்யப்பட்டதுதான். வல் ஹுஜ்ஜத்து ஃபி கௌலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கான ஹுஜ்ஜா, ஆதாரம் என்ன? நபி அவர்களுடைய சொல்லாக இருக்கிறது. லா ஃபி கௌலி கைரி, நபி அவர்கள் சொல்லாத கூற்றிலிருந்து நான் எடுக்கவில்லை. அதுக்கான ஆதாரம் இங்க இருக்குது, நபி அவர்களுடைய கூற்றிலே இருக்கிறது. அதே போல ஒமா இஹ்தாஜுல் கிர்த், ஒமா இஹ்தாஜுல் கிர்த், குரங்கு தேவையற்ற ஒன்றாக இருக்குது. குரங்குல ஏதாவது தேவை இருக்குதா? ஒமா இஹ்தாஜுல் கிர்த், குரங்கு தேவையற்ற, தேவைக்கு பயன்படாத ஒன்றாக இருக்கிறது, தேவையற்றதாக இருக்கிறது. வமிஸ்லுஹு, அதே போலதான் ஐயுன்ஹா அன்ஹு, குரங்கு என்பது தடை செய்யப்படுகிறது. லிஅன்னஹு யுன்ஹா அன் நஃப்ஸிஹி பிஸஜ்ரி த்திபாஇ வன் நுஃபூஸி லனா அன்ஹு, நம்முடைய மனங்கள் இயற்கையிலேயே அந்த குரங்கு என்பது வெறுக்கப்பட்டதாக இருக்கின்றது. எனவே அது யுன்ஹா, தடுக்கப்பட்டதாக இருக்கு. நம்ம மனசுல குரங்க பார்ப்போம், அவ்வளவுதான். குரங்கு அதோடைய அந்த நிலைகளை பார்த்து, அதோடைய செயல்பாடுகளை பார்த்து நம்ம அப்படியே கவர்ச்சி ஆகுமா அப்படின்னா கிடையாது. உள்ள என்ன செய்யும், அதை வெறுக்கக்கூடிய நிலையில் இயற்கையான நிலை இருக்கிறது. இயற்கையாக உள்ள அதை சும்மா ஒரு ஒரு அற்புத படைப்புக்காக பார்ப்போமே தவிர, அது கூடவே வாழ்வதற்கு நம்ம விரும்புவோமா? பூனை கூட நம்ம வாழ்றதுக்கு விரும்புறோம். பூனை நம்ம கூட இருக்குது, பார்க்க அழகா இருக்குது, அதனால அது நம்ம சுற்றி வருகிறது. அதனால அதை சாப்பிடுவது கூடாது. அதனுடைய அது அது ஒரு ஒரு பானத்துல வாய் வைத்து விட்டால் அது மன்னிக்கப்பட்டது. அது வாய் வைத்து விட்ட அந்த தண்ணீரை நம்ம என்ன செய்யலாம்? ஒது செய்யலாம், அது மன்னிக்கப்பட்டது. ஆனா குரங்கு அப்படியானா கிடையாது. இப்ப குரங்கு நம்முடைய இயற்கையாக நம்முடைய மனங்கள் வெறுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. வலம் யப்லுக்னா அனில் அரப், அரபுகளிலிருந்து நமக்கு எந்த ஒரு செய்தியும் கிடைக்கவில்லை. வல அன் கைரிஹிம், அரபு அல்லாத மக்களிடமிருந்தும் அக்குலு, அதெல்லாம் குரங்கு சாப்பிடுவாங்கன்றது நமக்கு கிடைக்கவே இல்லை. குரங்கு சாப்பிடுவது கூடாது என்ற பத்துவாவை பதிவு செஞ்சிருக்கிறாங்க இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ். குரங்கு கூடாது. وقال الفقيه புஹூதி ரஹிமஹுல்லாஹ் அல் ஹன்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். ரெண்டு பேர் இல்ல, ஒருத்தவங்க தான். وقال الفقيه البهوتي الحنبلي رحمه الله அவர்கள் في الروض المربع என்ற நூலில் குறிப்பிடுகிறார்கள். எத்தனை நூல்களுடைய பேரை நம்ம தெரிந்திருக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் மனப்பாடம் செய்யறது நமக்கு எப்படின்னு தெரியல, அல்லாஹ் அலம். ஜில்து 2 பாகம் 2 பக்கம் 588 குறிப்பிடுகிறார்கள். கடலில் வாழக்கூடிய அனைத்துமே ஆகமாக்கப்பட்டதாகும். அல்லாஹுடைய சொல் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. கடலில் வேட்டையாடியது, கடலில் கிடைக்கக்கூடியது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் கூறியிருக்கக்கூடிய இந்த கூற்று இதற்கு ஆதாரமாகும். அப்ப கடல்ல இருந்து கிடைக்கக்கூடியது. ஆனா அதுல மனிதனுக்கு எது எதெல்லாம் இடையூறு தருமோ, எதெல்லாம் மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதா இருக்குமோ அதை சாப்பிடக்கூடாது. அது பின்னால வருது. கடலில் நீங்கள் பிடித்தது உங்களுக்கு ஹலால் ஆகும். சரிங்களா? சூரா அல் மாயிதா 96வது வசனம். இப்ப இதன் அடிப்படையில் கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய மீன் வகைகள், மற்ற இதர உயிரினங்கள் அதெல்லாம் ஹலால் ஆகும்
எதை தவிர? இல்லா அத்திஃப்தா, தவளையை தவிர. லிஅன்னஹா முஸ்தஹ்பஸத்துன், அது அருவருப்பாக காணப்படக்கூடியது. வ இல்ல திம்சாஹ, முதலையை தவிர. லிஅன்னஹு து நாபின், முதலை கோரை பற்கள் உடையது. யஃப்தரிசு பிஹி, அந்த கோரை பற்களால் அது என்ன செய்யும்? அது மற்ற உயிரினங்களை பிடித்து சாப்பிடும். வ இல்லல் ஹய்யத, அதே போல பாம்பை தவிர. கடல்லையும் பாம்பு இருக்குது, விதவிதமான பாம்பு இருக்குது. அட்டையெல்லாம் இருக்குது, அட்டை புழு இதெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் விரும்பி சில இடங்கள்ல சாப்பிடுறாங்க. ஆனா இறால் கிடையாது. இறால் இதெல்லாம் சாப்பிடலாம், இறால் மீன் இதெல்லாம் சாப்பிடலாம். இல்லல் ஹய்யத, பாம்பை தவிர. ஏனென்றால் லிஅன்னஹா மினல் முஸ்தஹ்பஸாத்தி, அருவருப்பாக கருதப்படக்கூடியவைகள் உள்ளதாகும். ஆனா மீன் வகையை சார்ந்த சாப்பிடலாம். சில பேர் என்ன செய்றாங்க, இது சாப்பிடக்கூடாது, என்னது ஷார்க்கு சாப்பிடக்கூடாது, திருக்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் மீன் வகையை சார்ந்து. பாம்பு வகை, பாம்பாக உள்ளது பாம்பு, அப்படியாக இருக்குமே ஆனால் அது சாப்பிடக்கூடாது. இன்னும் என்னென்ன சாப்பிடக்கூடாது பின்னால வருது. கடல்ல உள்ள என்னென்ன வகைகள் சாப்பிடக்கூடாது என்பதை பின்னால ஷேக் கொண்டு வராங்க. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வ தஹ்ருமுல் ஜுல்லாலத்து, ஜுல்லாலா அதுவும் ஹராமாகும். ஜுல்லாலான என்ன? அல்லதி அக்ஸரு அலஃபிஹா அந்நஜாசத்து, அது சாப்பிடக்கூடிய அதிகமா அது எதை சாப்பிடும்னா நஜீஸை சாப்பிடும். நஜீஸை சாப்பிடக்கூடிய கால்நடைக்கு பெயர் தான் ஜுல்லாலா. ஜுல்லாலா, அதனுடைய லபனுஹா, அதனுடைய பால் குடிப்பது ஹராமாகும். வபைதுஹா, அதனுடைய முட்டையை சாப்பிடுவது ஹராமாகும். ஏன்னா இதெல்லாம் நஜீஸ் ஆகும். இப்பதான் நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் இங்க வருது. ஜுல்லாலா பற்றி பின்னால பார்ப்போம், ஷேக் விவரிப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பு, இன்றைய முதல் பாடம் இதோ நிறுத்திட்டு நாம ஒரே ஒரு பக்கம் மட்டும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடநூலை பார்ப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் தொடங்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஜுல்லாலா பற்றி இன்ஷா அல்லாஹ் அது விரிவாக பார்ப்போம். அதே போல் வரக்கூடிய ரமதானுடைய நாட்களில் இன்ஷா அல்லாஹ் அந்த நோன்பு திறப்பதற்கு முன்பாக உள்ள அந்த நேரங்களில் ஷேக் அல்லது ஷேகாவுடைய மாணவர்கள் தொகுத்த சிறு சிறு புத்தகங்கள்லாம் பார்க்கலாம் என்ற ஒரு நீயா இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த வகுப்புகளில் கலந்து கொண்டு அந்தந்த புத்தகங்கள் பிடிஎஃபாக அனுப்பி வைக்கப்படும் போது அதை பிரிண்ட் எடுத்து அதுல என்ன செய்யுங்கன்னு சொன்னா, ஒரு பென்சிலை வைத்து ஓரங்களில் இந்த அர்த்தங்களை எழுதி கொள்ளுங்கள். வாழ்க்கைக்கு தேவையானது மற்றவர்களுக்கு நாம் கற்பிக்கலாம். மாஷா அல்லாஹ், இது ஒரு சிறந்த அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய நிலையாகும். பாரக் அல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ்.